அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம சேனல்ல சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் 11வது ராசியான கும்பராசி எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இதை பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணுன்னாலும் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். எதர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு எப்படி நான் பேசுகிறது ஏதாவது உங்களுக்கு புரியல, ஏதாவது விளக்கங்கள்லாம் நீங்கள் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அது எனக்கு அடுத்த கட்டத்துக்கு எனக்கு மூவ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பார்த்துட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. எல்லாருமே முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இப்போது நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசி சனி பகவானின் 2 ராசியில் ஒரு ராசி, மகரம் கும்பம் இல்லையா? இப்போ அந்த கும்பராசியில தான் சனி பகவான் இருக்கார். திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த 2025 மார்ச் மாதம் அவர் மீனராசி போகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம்தான், இந்த வருஷம் கிடையாது. திருநள்ளாறு கோவில் அவங்க டிக்ளேர் பண்ணுறது படி அடுத்த வருஷம்தான், அது வாக்கிய பஞ்சாங்கம். இது நம்ம பேசுறது பூராவே திருக்கணித பஞ்சாங்கம். மற்ற இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வராது. குரு பயிற்சி, ராகு இது பயிற்சிக்கெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் திருக்கணிதமும் வாக்கியமும். சனி பயிற்சியில் மட்டும்தான் கொஞ்சம் முரண்படும். சரிங்களா? பொதுவாக கோவிலில் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆதி காலத்தில் ஆதி காலம் ரொம்ப கொஞ்சம் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டரைஸ்டு காலம் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நிறைய திருக்கணித பஞ்சாங்கம் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் கம்மியாயிடுச்சு. பட் எது இருந்தாலும் பலன்கள் ஒன்றா தான் இருக்க போகுது. அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வர போகிறதில்ல. எல்லாமே சூரிய உதயத்தை வச்சு தான் பஞ்சாங்கம் கணிக்கிறாங்க. அதே மாதிரி லக்னம் அப்படின்றது சூரிய பகவானை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். ராசின்றது சந்திர பகவானை வச்சு எடுக்கிறது. இது 2 தான். சரிங்களா? இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரத்தில் வருகிற 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரத்தில் வருகின்ற 1, 2, 3 பாதங்கள், இந்த 9 பாதங்களை உள்ளடக்கியதுதான் இந்த கும்பராசி. கும்பராசி ஒரு விசேஷமான ராசி. நான் ஒரு ராசிக்கு அப்படிதான் சொல்லிட்டு வருவேன். ஏன்னா ஒரு தன்மை இருக்கும் ஒரு இடத்துக்கும். முதல் ராசி மேஷ ராசி, அது காலபுருஷனின் 1ஆம் வீடு. அதுக்கு 10ஆம் இடம் தான் மகரம், தொழில் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசி லாபஸ்தானமாக கருதப்படுது காலபுருஷனுக்கு. இப்ப இந்த கர்மகாரகனா யாரு? சனி பகவான். அப்ப சனி பகவான் பாருங்க, கர்மகாரகன், ஆயுஷ்காரகன், லாபஸ்தானத்துக்கு அதிபதி, சொல்லிக்கிட்டே போலாம். அந்த சனி பகவான் இப்ப கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போறாரு இல்லையா? அப்ப கும்பராசிக்கு ஏற்கனவே 7 நாட்டு சனியில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. இப்ப அது பாத சனியா மாறப்போகுது. மகர ராசியில சனி பகவான் வரும்போது கும்பராசி 7 நாட்டு சனி ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப பொங்கு சனி. கும்பத்துள்ள இருக்கும்போது ஜென்ம சனி. இப்ப கும்பத்துட்டு மீனத்துக்கு போனா அது பாத சனி. அப்ப பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவான் இல்லையா? உங்களுக்கே தெரியும். அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா எப்படி பலம் பொருந்தவர் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது சதயம் ராகு பகவான், சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது, அதில் இவர் சதயத்துக்கு அதிபதி ராகு. பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா குரு பகவான். அப்போ இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திர சாரம்சம் இந்த கும்பராசியில் விழுது.
ராகு போல கொடுப்போனம் இல்லை, கேது போல கெடுப்போனம் இல்லை, இப்படி ஜென்ரலா சொல்லுவாங்க. நல்லா கேட்டுங்க. எந்த ஒரு ஜாதகருக்குமே 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து அந்த இடத்த குரு பகவான் பார்க்கிறாருனாலவே பண வரவு நல்லா இருக்கும், சுபிக்ஷமா இருக்கும், பணம் வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு விதத்துல பணம் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சனி பகவான் போக போற இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி இல்லையா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அந்த மீனராசி குருவோட வீடு, சுக்கிரன் உச்சம் பெற்ற இடம் சொல்லியிருக்கோம். அப்ப கும்பராசிக்கு என்ன ஆகுது? 2ஆம் இடம் மீனம், குடும்ப தன வாக்குஸ்தானம். அப்ப தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சபலம் அடைகிறது ரொம்ப விசேஷம். அப்ப இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல குரு பகவான் இருக்காரு, அது கும்பத்துக்கு 4ஆம் இடம். இப்போ மே மாசம் குரு பெயர்ச்சி வரும்போது குரு பகவான் மிதுனத்துக்கு போயிடுவார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? மிதுனத்துக்கு போனார்னா குரு பகவானுடைய பார்வை கும்பத்தை பார்ப்பார், 9ஆம் பார்வையா. அப்போ கும்பராசிய குரு பகவான் பார்வையும் பார்க்குது, 9ஆம் பார்வையா மிதுனத்திலிருந்து. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் குடும்பத்தன வாக்குஸ்தானத்துல, சுக்கிரன் உச்சம் பெற்ற வீட்டில். அப்ப இந்த மே மாசம் ராகு கேது பயிற்சி வரும்போது ராகு பகவானும் கும்பத்துக்கு வருவார், ஜென்ம ராகுவா இருக்கு போறார் கும்பத்துக்கு. அதே மாதிரி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு போகும்போது கும்பத்தை பார்ப்பார் 7ஆம் பார்வையா. எப்படி இருந்தாலும் கும்பராசிக்கு எல்லா விதத்திலுமான அனுகூலமானதுதான் இந்த சனி பயிற்சி. பொதுவாகவே சனி பகவான் அவங்க செய்யற பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பார். ஏன்னா அவர் சிவனுடைய அனுகிரகத்தை வாங்கின கிரகம், நீதிமான் என்று சொல்ல ஒரு நம்ம பேசுவோம் இல்லையா? ஒரு ஜட்ஜி இருக்கார் கோர்ட்ல, என்ன சொல்லுவோம்? நீதிபதினு சொல்றோம் நம்ம. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கேட்டிருந்தீங்கன்னா. சிவன் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பூலோகம், யமலோகம், சொர்க்கலோகம் நிறைய பேசிப்போம் இல்லையா? அங்க மேல கடவுளுடைய கோர்ட் இருக்கு இல்லையா? அங்க நீதிபதி யாருன்னா சனி பகவான் தான். சனி பகவான் தீர்ப்பு எழுதிட்டாருன்னா அதுல யாருமே மாற்ற முடியாது. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துட்டாரு ஃபைனல்னா, கருணை மனுனா ஜனாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படின்னா சனி பகவான் தீர்ப்பு எழுதிட்டாருன்னா மேல சிவன் தான் அடுத்தது. சிவன் அதில் தலையிட மாட்டார், ஏன்னா சனி பகவானுடைய தீர்ப்பு கரெக்டா இருக்குன்னு சிவனுக்கு தெரியும். இதுதான் கடவுளுடைய கோர்ட். அப்ப பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி, கும்பராசி என்று சொல்லக்கூடிய அவருடைய சொந்த வீடுகள், அதே மாதிரி உச்சமடைய இடமான துலாம்ல உச்சபலம் அடைகிறார் சனீஸ்வரன். அந்த 3 ராசியுமே அவர் எப்பவுமே கரெக்டா வச்சிருப்பார் அவருடைய கண்ட்ரோல்ல. அது போக மற்ற ராசி இருந்தாலும் அதுக்காக விட்டுற மாட்டாரு. எப்படின்னா அந்த மற்ற 9 ராசிக்குமே அவர் எப்படி கர்ம பலனை கொடுப்பாருன்னா, அவங்கவுங்க ஜனன ஜாதகத்துல எந்தெந்த இடத்துல எப்படி கிரகங்கள் அமைப்பு இருக்கு. பொதுவா சனி பகவானுக்கு ஆகாத ஒரு கிரகம்னா சூரியன் மட்டும்தான். அதே மாதிரி செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் சில இதுல ஆகாது. எப்படின்னா இப்போ செவ்வாய் வீடான மேஷத்துல சனி பகவான் பலம் இழந்து விருச்சிகத்துல பகையாயிடுறார். ஆனா அதே சனி பகவான் வீட்டில் தான் செவ்வாய் பகவான் மகரத்துல உச்சம் அடைகிறார் இல்லையா? அப்படி இப்போ சொல்லும்போது செவ்வாயை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவார். ஆனா சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் தான் சுத்தமா ஆகாது. இப்ப பொதுவாகவே இந்த சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது கும்பத்துல வந்தா பகைதான், பகை வீடு தான். பகை வீடாக இருந்தாலும் லாபஸ்தானம் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தரோட கன்னி லக்னம் வச்சுங்க. அவருடைய கன்னி லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் எது? உங்களுக்கு கடகம் வரும் இல்லையா? அங்க கடகத்துல குரு இருந்தாலும் உச்சபலம். அந்த இடத்துல ராகு இருந்தாலும் தப்பு கிடையாது.
ஏன்னா பொதுவா 11ஆம் வீட்டுல ராகு இருந்தாருன்னா லாபஸ்தானத்துல ராகு பகவான மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் கிடையாதுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேல சனி பகவான், சனி கொடுக்கறதை யார் தடுப்பார் அப்படின்றது ஒரு சாஸ்திரம் நம்ம பேசிப்போம். இருந்தாலும் லாபஸ்தானத்தில் ராகு மாதிரி ஒரு விசேஷம் கிடையாது. அதனாலதான் ராகு போன கொடுப்போனு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த கும்பராசிக்கு இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா எப்படி எப்படி பலன்களை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா, மீனத்தில் இருக்கிற சனி பகவான் ரிஷபத்தை பார்க்கிறார் 3ஆம் பார்வையா. அப்ப அது கும்பத்துக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானம், அங்க சனியோட பார்வை தாய் ஸ்தானம் இல்லையா. அடுத்தது சனி பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா கன்னியை பார்க்கிறார். அந்த கன்னியை பார்க்கும்போது இந்த கும்பராசி அது 8ஆம் வீடு, ஆயுள் பலம். கும்பத்துக்கு 8ஆம் வீடு தான் கன்னி. அப்போ ஆயுள் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்க போறார். அதுக்கு அடுத்தது சனி பகவான் தனுசை பார்க்க போறார் 10ஆம் பார்வையா. அது கும்பத்துக்கு 11ஆவது வீடு. கும்பத்துக்கு 11ஆவது வீடு தனுசு ராசி. அப்ப லாபஸ்தானம். அப்ப லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் தனுசுவை. 2ஆம் இடத்துல அவரே உட்கார்ந்து இருக்கார் குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்துல. ஆயுள் ஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். அப்ப பாருங்க, எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பு கும்பராசி. அற்புதமான அபிரிதமான பொற்காலம். ரொம்ப அருமையா இருக்க போகுது கும்பராசிக்கு. ஏன்னா நீங்க ஏற்கனவே 5 வருஷம் 7ஆம் சனி முடிக்கிறீங்க. இப்ப பாதசனி தான் வருது. பாதசனியாக வந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது. தொழில் தொடங்குறவங்க, ஒரு வீடு கட்டுறவங்க, வாகனத்தை புது வாகனம், இதுக்கு ஒரு கார் இருக்கு, இந்த காரை மாற்றி அடுத்த கார் எடுக்கலாம் அப்படின்றவங்க, கூட்டு தொழில் பண்றவங்க, வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு அந்த கும்பராசி உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன தசை நடக்குது உங்களுக்கு, அந்த நடக்கிற தசையோட கிரகம் கரெக்டா இருக்கா, நம்ம ஜாதகத்துல எப்படி பலன் கொடுக்குற இடத்துல அமைப்புல இருக்கா, இல்ல பகைஸ்தானம் இதா இருக்கா, அஷ்டமத்துல இருக்கா, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அப்படி உங்க பேர்ல இல்ல அப்படின்னா, உங்க மனைவி கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்க, உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கணவன் மனைவி, இப்போ கணவருக்கு சரியில்லை, மனைவிக்கு நல்லா இருக்குன்னா அவங்க பேர்ல கூட நீங்க ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. அதே நேரம் பிள்ளைகளுடைய படிப்புகள், எதிர்காலங்கள், அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது எல்லாமே விசேஷத்தன்மை தான். ஏன்னா குரு பகவான் கும்பராசி 9ஆம் பார்வையை பார்க்க போறார். குருபலன் வந்துருச்சானா வந்துருச்சு. இப்ப வரப்போகுது, இந்த மே மாசம் குருபலன் வரப்போகுது. குருவோட பார்வை கும்பத்தை பார்க்க போகுது. அதுவும் ஒரு விசேஷம் தான் உங்களுக்கு. அதனால இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப அபரீதமான வளர்ச்சியா இருக்கும் போது கும்பராசிக்கு எல்லோரும் அவங்க குலதெய்வத்தை மனதார வழிபடுங்க. சனிக்கிழமையில நவகிரகம் சென்று சனி பகவானை வழிபடுங்கள். முக்கியமா நீங்க பிரதோஷ விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு. கும்பராசிக்காரங்க பிரதோஷ விரதம் இருப்பது மிக சிறப்பு. சனி பெயர்ச்சி முடிந்தவுடன் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் ஏப்ரல், மே, ஜூன் ஏதாவது ஒரு மாதங்கள்ல திருநள்ளாறு சென்று தர்பானேஸ்வரர் சிவனை வழிபட்டு அங்கே அருள்பாலிக்கின்ற சனி பகவானை மனதார பிரார்த்தித்து விட்டு, நீங்கள் இந்த சனி பெயர்ச்சி எங்களுக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் பகவானே அப்படின்னு சொல்லி சனி பகவானை வேண்டிக்கிட்டு எல்லோரும் சந்தோஷமா ஊருக்கு வந்துட்டு உங்களுடைய வேலையை ரொட்டீன் லைஃபை ஆரம்பிங்க. கண்டிப்பா சனி பகவான் உங்களை ஒரு அடுத்த கட்ட நல்ல லெவலுக்கு கொண்டு போவாரு. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நானும் உங்களுக்காக எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய.